நான் தானுங்க அரிசி. என் மேல வண்டு வராம இருக்க ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேனுங்க. என்ன நீங்க போட்டு வச்சிருக்க கண்டெய்னர்ல கொஞ்சமா வேப்பில போடுங்க. அப்புறம் பாருங்க, வண்டு தொல்லை இனி உங்களுக்கு இல்ல. நான் தானுங்க உப்பு. மாய்ஸ்டர்னால கட்டி ஆகுறேனா ஒரு ட்ரிக் சொல்றேனுங்க. என்ன போட்டு வச்சிருக்க ஜார்ல கொஞ்சம் அரிசி தூவிங்க. சோ தட் ஃப்ரீ அண்ட் ஸ்மூத்தா யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருப்பேனுங்க. நான் தானுங்க சுகர். என்ன நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடியே எறும்பு வந்து சாப்பிடுதுங்களா? நோ வரிஸ். என்னோட ஜார்ல ஒரு 10 கிராம்பு போட்டு வைங்க. அப்புறம் பாருங்க, என்கிட்ட எந்த எறும்பும் நெருங்கவே நெருங்காதுங்க. நான் தானுங்க வெல்லம். என்னோட ஸ்வீட்னஸ்க்கு மேல எறும்பு வருதுங்களா? அதை விரட்டுறதுக்கு சிம்பிளா இதை பண்ணுங்க. என்னோட கண்டெய்னர்ல ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் போட்டு வைங்க. அப்புறம் பாருங்க, ஒரு எறும்பு பையில கிட்ட வராம பயந்து ஓடுவானுங்க. நான் தானுங்க அரிசி மாவு. என் மேல நிறைய பூச்சி வந்து மாவை யூஸ் பண்ண முடியலையா? ஒரு ஹேக் சொல்றேனுங்க. என்ன வச்சிருக்க கண்டெய்னர் அல்லது பாக்கெட்ல ஒரு பிரியாணில அதாங்க பேலிஸ் ஒரு 2 போட்டு வைங்க. அப்புறம் பாருங்க, பூச்சி பக்கத்துல கூட வர மாட்டா. நீங்க இந்த ட்ரிக்கை என் ஃப்ரெண்ட்ஸ் மைதா, கோதுமை, கடலை மாவுலயும் ட்ரை பண்ணலாம். என்ன கண்ணுங்களா பாத்துட்டீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க என்னோட நியூட்ரிஸ்பீக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.